ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். நம்ம போன வீடியோஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷனை நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கண்டிஷனை செக் பண்ணி அதுக்கேற்றப்பில் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தோம். சப்போஸ் நிறையா கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இஃப் எல்ஸ் இஃப்க்கு போவோம். இஃப் எல்ஸ் இஃப்ல பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஓகே, இதுவும் இல்லைனா அடுத்த கண்டிஷன் போய் செக் பண்ணும், அதுவும் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அடுத்த கண்டிஷன் போய் செக் பண்ணும், இப்படியே போயிட்டே இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ் போகிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எழுதிங்கன்னா கோடு லென்த்தியாக போகும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அக்லியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது நிறைய பேருக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்குலாம். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நிறையா கண்டிஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு கண்டிஷனை நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னா ஒவ்வொரு கேஸஸில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கேஸஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த கேஸ் எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணால் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இங்கே சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ என்னன்னா ஸ்விட்ச் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு உள்ளே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா 2 பேரந்தசிஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் நான் கொடுப்பேன். ஸோ எக்ஸ்பிரஷன்னா பார்த்தீங்கன்னா மெயினான கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈவன் நம்பர் ஆட் நம்பரான்னு செக் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ நம்பர் மாடலு 2 ஈக்குவல் டு 0 செக் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் கர்லி பிரேஸ் இருக்குது, இங்கே க்ளோஸ் கர்லி பிரேஸ் இருக்குது. இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கேஸ் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னா சப்போஸ் அவங்க என்டர் பண்ணக்கூடிய அந்த நம்பர் இங்கே 0வாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், ஈவன் நம்பர் அப்படிங்கிறது. சப்போஸ் அவங்க அந்த எக்ஸ்பிரஷன் எவலட்டிவ் வரக்கூடிய ரிசல்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம கொடுக்குறது தான் இந்த கேசஸ் எல்லாமே. ஸோ இங்கே வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை வச்சு இங்கே ட்ரூவாக இருந்தால் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கு தான் இந்த கேஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா கீவேர்டு தான், எப்படி ஸ்விட்சுங்கிறது கீவேர்டு அதே மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த கோலன் அப்படிங்கிறது மறக்காமல் கொடுக்கணும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே முடிக்கிறப்ப இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேஸ் ரன் ஆகி முடிக்கும் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் ரன் ஆகி முடிக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா டெர்மினேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியே வரணும். சப்போஸ் நீங்கள் வாட்டுக்கு அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டே போய் செக் பண்ணி அதை வாட்டுக்கு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது. ஒன்ஸ் ஒரு கேஸ் செக் ஆனாலே நம்ம எப்படி இஃப் எல்ஸ் இஃப்ல பண்ணிட்டு போலியா, ஒரு கண்டிஷன் செக் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக்கில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஸோ அதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஏன்னா நம்ம கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் ஓகே இந்த கேஸில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, நீ இப்போ வெளியே வான்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்சுக்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஏ, கேஸ் பி, கேஸ் சின்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை வேணால் இசட் வரைக்கும் எத்தனை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட் அப்படிங்கிற கேஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், மேண்டேட்ரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ டிஃபால்ட் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதாவது இதெல்லாம் விட பார்த்தீங்கன்னா சும்மா டிஃபால்ட்டாக வேறு எதுவும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், அது உங்கள் இஷ்டம், கொடுக்கலாம் கொடுக்காததும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அது இன்டெக்ரல் டைப் இல்லைனா எனுமரேட்டர் டைப். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டைப் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்சுக்கு பக்கத்தில் நீங்கள் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் இன்டீஜர் டைப்லேயோ இல்லை எனுமரேட்டர் டேட்டா டைப்லேயோ கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நல்லது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த ஸ்விட்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறப்ப கேஸ் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு அது என்ன ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனோட எது மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டு நீங்கள் கோலன் வச்சு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு ஸோ இந்த சின்டாக்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதான் மெயின். ஸோ ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சின்டாக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் செகண்ட் பாயிண்ட். தேர்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸுக்கும் நம்ம அந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம் இல்லையா? இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கேஸுக்கும் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்களா இதோட டேட்டா டைப்போட மேட்ச் ஆகணும். இப்போ சப்போஸ் நீங்கள் இன்டீஜர் கொடுக்குறீங்கன்னா இங்கே நான் வேணாலும் இன்டீஜராக தான் கொடுக்கணும். இங்கே சப்போஸ் ஸ்ட்ரிங் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இங்கே நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் தான் கொடுக்கணும். அதை மாற்றி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா
எரர் தான் வரும் அவுட்புட்டில். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா இங்கே கொடுக்கக்கூடிய டேட்டா டைப்பும் இங்கே இந்த எக்ஸ்பிரஷனில் கூட டேட்டா டைப்பும் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுதான் அந்த தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னென்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸையும் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடித்தோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரேக் ஆகிறதுக்கு நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஆகணும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதை தான் வந்து அந்த ஃபோர்த் பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து ஓகே, அடுத்து அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பிரேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மறக்காமல் ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸும் முடிகிறப்ப இந்த பிரேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்போ ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே ரீச் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து டெர்மினேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இங்கே வந்து பாருங்கள், இந்த 2 கேஸுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு வச்சுக்கோங்க. 3வது கேஸ் தான் எனக்கு இங்கே ஒன்று இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, நான் பிரேக்குன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்தோன்னே எனக்கு என்ன பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே எத்தனை கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ஒரி பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்விட்ச் பிளாக்கை விட்டே வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு வேறு என்ன இருக்கோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாயிண்ட், இந்த 5th பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ணாமல் விட்டால் என்னாகும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே தான் அந்த பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க 6th பாயிண்ட்டில். சப்போஸ் நீங்கள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அடுத்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகி முடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதை டெர்மினேட் பண்ணுறதுக்கு பிரேக் அப்படிங்கிறத மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். அதை இன்ஸ்டெட் பண்ணுறதுக்கு அந்த 6th பாயிண்ட். 7th பாயிண்ட் வந்து என்னென்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் கேஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டிஃபால்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களா அது வந்து ஆப்ஷனல் தான், மேண்டேட்டரி கிடையாது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இஷ்டம் தான். இந்த பிளாக்கே நீங்கள் யூஸ் பண்ணுறதும் இதுதான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக் அப்படிங்கிறது யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறது இல்லைனா எதையுமே வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ கொடுக்கணும்னா வந்து லாஸ்ட்டாக தான் கொடுக்கணும். எல்லா கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் கடைசியாக கொடுக்கணும். நீங்கள் 2 கேஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இடையில போய் டிஃபால்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி எழுதக்கூடாது. ஸோ லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும்னு தேவையில்லை. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறதுல வந்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து குறிக்குது. ஓகே, இவ்வளோ தாங்க இந்த ரூல்ஸ் ஃபார் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சின்டாக்ஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து கோட் எழுதலாம். ஓகே, இப்போ நான் கோட் பிளாக்ஸ் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி உங்களுக்கு கோடு வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸ்விட்ச் பிளாக்குக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இந்த ப்ரோக்ராமில் ஒரு யூசர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டே நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்கிறேன். ஸோ அவங்க என்டர் பண்ணுறாங்க. என்டர் பண்ணக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்போஸ் இப்போ வந்து சண்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ 1ன்னு என்டர் பண்ணாங்கன்னா அது சண்டே. அப்புறம் ஃபர்தர் அப்படியே 2னா மண்டே, 3னா டியூஸ்டே அப்படின்னு சொல்லி அது என்ன டே அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு தான் இது வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ யூசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே வந்து என்டர் பண்ணுவாங்க இல்லையா நம்பர். ஸோ அதை வாங்குறதுக்காண்டி இந்த வேரியபிள் டே அப்படிங்கிற இந்த இன்டீஜர் வேரியபிள். ஓகே, இங்கே பிரிண்ட்எஃப்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா யூசர்கிட்ட நம்ம சொல்லணும் இல்லையா ஒரு நம்பரை என்டர் பண்ணுங்கள், அது ஒரு டே நம்பராக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் என்டர் டே நம்பர் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு டே நம்பர் என்டர் பண்ணுவாங்களா, அதை இந்த வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் டே அப்படிங்கிற வேரியபிளில். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்விட்ச் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே நான் கொடுத்துருக்காது தான் மெயினான எக்ஸ்பிரஷன். ஸோ இங்கே என்ன எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்திங்கன்னா டேயில் என்ன என்டர் பண்ணுவாங்க, அவங்க ஏதோ ஒரு நம்பர் என்டர் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்டீஜர் டேட்டா டைப் இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பக்கத்தில் நான் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப் தான். ஸோ 1 2 3 4 5 6 7 இது எல்லாமே இன்டீஜர் தான். ஸோ இங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் வந்து என்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல என்ன பண்ணியிருக்கேன்னா உள்ளே வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எழுதியிருக்கேன். சப்போஸ் அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு கேஸ் 1ன்னு சொல்லி என்டர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு பிரிண்ட்எஃப் சண்டே அப்படிங்கிறத என்னோட ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இங்கே நான் என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். முடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பிரேக்னு கொடுத்துருக்கேன். இங்கே நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு லைனில் வந்து என்டர் பண்ணியிருக்கேன் இல்லையா? நீங்கள் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கோட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இப்படி என்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து நீங்கள் 2 அப்படிங்கிற கேஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா மண்டே அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு பிரேக் ஆயிடணும். அடுத்து 3rd நம்பர் சப்போஸ் என்டர் பண்ணாங்கன்னா டியூஸ்டே அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு எனக்கு பிரேக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கேஸ் 7 வரைக்கும் நான் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். அதாவது சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் எல்லா டேஸையும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி. சப்போஸ் இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து யூசர் வந்து 1லேருந்து 7க்குள்ளே மட்டும் தான் என்டர் பண்ணுவாங்கன்னு இல்லை, வேறு ஏதோ ஒரு நம்பர் என்டர் பண்ணவும் சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்படி வேறு ஏதாவது ஒரு நம்பர் என்டர் பண்ணாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதுக்கு டிஃபால்ட் அப்படிங்கிற இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபால்ட்டு நான் வந்து என்டர் பண்ண என்ன கொடுத்துருக்கேன்னா சாரி என்டர் கரெக்ட் டே நம்பரை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள் இங்கே நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணல. ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷனல் தான்.
அது யூஸ் பண்ணாலும் சரி நான் வந்து இந்த கோடுக்கு சரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்காண்டி. அதே மாதிரி பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவை கிடையாது. அதே மாதிரி கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் வந்து யூஸ் பண்ணணும். இடையில வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் வந்து நான் யூஸ் பண்ணல. ஓகே, இப்போ இந்த கோடை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா பில்ட் அண்ட் ரன் வந்து பண்ணி காட்டுறேன். என்டர் டே நம்பர்னு கேட்குதா. ஸோ நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வந்து 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ 5ன்னு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து Thursdayன்னு வருது. ஸோ இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்டர் டே நம்பர்னு என்கிட்ட கேட்குது. ஸோ நான் என்டர் பண்ணுறேன் 5ன்னு, அது இந்த டே அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஸ்விட்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேன்னு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ டேங்கிறது என்ன 5. ஸோ இங்கே என்டர் பண்ணக்கூடிய வேல்யூ எந்த கேசஸில் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் போய் பார்க்கும். ஃபஸ்ட்டு கேஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது. ஸோ இங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும், இல்லை மேட்ச் ஆகலை. ஸோ வந்து அடுத்த கேஸில் போய் பார்க்கும். ஸோ இங்கேயும் மேட்ச் ஆகலை. அடுத்த கேஸில் போய் பார்க்கும், இங்கேயும் மேட்ச் ஆகலை. அடுத்த கேஸில் போய் பார்க்கும், இங்கேயும் மேட்ச் ஆகலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த எக்ஸ்ப்ரெஷனும் இங்கே இருக்கிற இந்த எக்ஸ்ப்ரெஷனும் மேட்ச் ஆகுது 5 அப்படிங்கிறது. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா உள்ளே வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். நான் என்ன கொடுத்துருக்கேன், பிரிண்ட் பண்ணு Thursday அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா அவுட்புட்டில் Thursdayன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்போவே எனக்கு என்ன பண்ணிச்சுன்னா பிரேக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ பிரேக்கு நான் என்ன பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்விட்ச் பிளாக்கை விட்டு வெளியே வந்துருன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருச்சு. அதனால தான் கீழே உள்ள எதுவுமே கேஸெல்லாம் எனக்கு செக் பண்ணி பார்க்காது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வேறு ஏதாவது ஒரு ராங்காக ஒரு நம்பர் வந்து நான் வந்து என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன கொடுக்கலாம், இப்போ 43 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாரி என்டர் கரெக்ட் டே நம்பர் அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட்டில் வருது. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் கேஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதாவது மெயினாக எந்த கேஸும் இல்லாமல் அவங்க வேறு ஏதாவது தப்பாக என்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இது வந்து டிஃபால்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து எடுத்து விட்டேன். இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சேவ் பண்ணியிருக்கேன் கோடை, பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இப்போ நான் என்ன என்டர் பண்ண போகிறேன்னா 1 அப்படின்னு சொல்லி நான் வந்து டே நம்பர் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டே மண்டே அப்படின்னு சொல்லிட்டு 2 டேவையுமே பிரிண்ட் பண்ணுது. இது கரெக்டான அவுட்புட்டா, தப்பு. ஏன் அப்படின்னா வந்து நான் அந்த இடத்துல பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை டெர்மினேட் பண்ணிட்டேன். அப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்டர் டே நம்பர்னு கேட்குது. நான் 1ன்னு என்டர் பண்ணுறது இந்த டே அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸ்விட்ச் ஆஃப் இங்கே வந்து 1ன்னு இருக்கும். ஸோ இங்கே உள்ளே வந்து எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும், எந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டோட மேட்ச் ஆகுதுன்னு. ஸோ இங்கே 1ன்னு இருக்குது, இந்த 1ஓட மேட்ச் ஆகுது. அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிட்டனால உள்ளே போய்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். என்ன இருக்குது, சண்டே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ சண்டே எனக்கு அவுட்புட்டில் வந்துடும். அடுத்து இங்கே பிரேக் இருக்குது, பிரேக் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், அடுத்த கேஸே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பிரேக் யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து அடுத்தடுத்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குமே முடிகிறப்ப பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பிரேக் நான் இன்க்ளூட் பண்ணிவிட்டேன், மறுபடியும் இந்த டே நம்பர் வந்து 1ன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக் யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு நான் நல்லா தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் அக்கௌண்ட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. நம்ம EduTut சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.